Welcome everybody, this is Jilfa on behalf of Pradyogam Academy. நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு பண்பு கலப்பு மோனோ ஹைபிரிட் கிராஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. அப்போ மோனோ ஹைபிரிட் கிராஸ் அப்படின்றது ஒரே ஒரு ஹைபிரிட், ஒரே ஒரு பண்பு, ஒரே ஒரு ட்ரைட், ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ஹைபிரிட். அதுல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த கலப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் மோனோ ஹைபிரிட் கிராஸ், ஒரு பண்பு கலப்பு. அப்ப என்ன, ஒரே ஒரு பண்பு நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட் அ மினிட். எஸ், ஒரே ஒரு பண்பு அப்படின்னு சொல்லும் போது இப்ப டால்னஸ் நம்ம ரவுண்ட் பார்த்தோமா, ஆர் ஆர் அப்படின்னு. அப்போ ரவுண்ட் ஒரே ஒரு கேரக்டர், இல்ல ரிங்கிள்டா இருந்துச்சு, ரிங்கிள்டு சுருங்கி போய் இருந்துச்சு, எது சீடு. அப்போ ஒரே ஒரு கேரக்டர், ஒரே ஒரு ட்ரைட்டை வச்சு கிராஸ் பண்ணி ஒரு ஹைபிரிட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஹைபிரிட்ல இருந்து என்னென்னலாம் கிடைச்சது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ மோனோ ஹைபிரிட் கிராஸ் கடைசி ஒரு ஸ்லைட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம், புனட் ஸ்கொயர்னா என்னன்றது பார்த்தோம். ஃபீனோடைப் ரேஷியோ அப்படின்றது, அதாவது தோற்ற அமைப்பு விகிதம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்தோம் மோனோ ஹைபிரிட் கிராஸ்க்கு. தென் வந்து ஜீனோடைபிக் அப்படின்னு சொல்லக்கூட மரபணு வகை விகிதம் எவ்வளோ இருக்கு, ஜீனோடைபிக் ரேஷியோ. ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்றது மரபணு வகை விகிதம், ஜீனோடைபிக் ரேஷியோ. அது மோனோ ஹைபிரிட் கிராஸ்க்கு என்ன இருந்தது, 1:2:1. Am I right? Then phenotypic ratio, phenotype அப்படின்றது புறத்தோற்ற அமைப்பு, புறத்தோற்ற அமைப்பு விகிதம் எவ்வளோ இருந்தது, phenotypic ratio 3:1. These are all very important information to know. அப்ப இதே மாதிரி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா, டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்றத பார்க்க போறோம். என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், டைஹைபிரிட் இரு பண்பு கலப்பு பத்தி பார்க்க போறோம். அப்ப இரு பண்புனா ரெண்டு கேரக்டர்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ நம்ம இங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரவுண்ட் அண்ட் எல்லோ, இது ஒரு வெரைட்டி. இது நம்ம ஃபாதர்னு வச்சுக்குவோம். ஏன்னா ஃபாதர் மதர் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் பேரண்ட் அப்படின்றது நமக்கு நல்லா புரியும். அப்போ இவங்க எப்படி இருக்காங்க, ரவுண்டா இருக்காங்க, எஸ் எல்லோவா இருக்காங்க ஒருத்தர். நெக்ஸ்ட் ரவுண்ட் எல்லோ அப்படின்ற சீட், அப்படின்ற விதை, வட்ட வடிவில் இருக்கிறாங்க, மஞ்சள் கலர்ல இருக்காங்க. தென் சுருங்கி இருக்காங்க, wrinkled and green. அதை எப்படி நம்ம எழுத போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, wrinkled and green. ஓகே, எஸ். இப்போ ரவுண்ட் அண்ட் எல்லோவை கேபிட்டல் ஆர் ரெண்டு பண்பு எடுத்திருக்கோம். அப்போ ஒரு பண்புக்கு, ஒரு ட்ரைட்டுக்கு ரெண்டு ஜீன் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஜீன் சொல்லியிருக்கேனா, ஒரு ஜீன் டாமினண்டா இருக்கும், ஒரு ஜீன் ரெசசிவா இருக்கும். அப்போ இங்க ஆர்னு ரெண்டு ஜீனுமே பாஸ் ஆகுது. அதுல ஒரு ஜீன் அப்படின்ற ரவுண்ட் ஜீன் டாமினண்டா இருக்கு, எக்ஸ்பிரஸ் ஆகுது. இன்னொரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகாது, ரெசசிவா இருக்கு. ஓகே, அப்போ ரெண்டு ஜீன் அலீல்னு சொல்றோம். அப்போ ஒரு அலீல் அது டிரான்ஸ்பர் ஆயாச்சு இருக்கு. அப்ப எல்லோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். wrinkled small r small yன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியர் ஆயிருங்க. இப்போ என்ன பண்ண போறோம், கிராஸ் பாலினேஷன் பண்ண போறோம். எதுக்காக, இயல் மகரந்த சேர்க்கை பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா, ஹைபிரிட் ப்ரொடியூஸ் பண்ணுன்றதுக்காக. இது பேரண்ட் ஜெனரேஷன், P1 ஜெனரேஷன். இப்ப F1 ஜெனரேஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. ஒரு ஹைபிரிட் ப்ரொடியூஸ் ஆகுது, RRYY. இந்த ஹைபிரிட் எப்படி இருக்கு, இந்த ஹைபிரிட் ஒரு டாமினன்ட் வெரைட்டியா இருக்கு.
ஓங்கு தன்மை கொண்டுள்ளதா இருக்கு. அப்ப இங்க ஓங்கு தன்மை அப்படின்றது என்ன அப்படின்னா ரவுண்ட் அண்ட் எல்லோ கலரா இருக்கு. அப்போ இவங்க ஒரு சீடை அதாவது பேரண்ட்ல இருந்து ரவுண்டா எல்லோ கலர்ல இருக்க ஒரு பேரண்ட்ல இருந்து கிடைச்ச ஒரு விதையையும் ரிங்கிள்டு கிரீன் கலர்ல இருக்கிற விதையும் கிராஸ் பாலினேட் பண்ணி ஒரு விதையை உருவாக்குனாங்க. அந்த விதையை ஒரு லேண்டில் போட்டு வளர்த்து பார்க்கும் போது எல்லா பிளான்ட்டுமே எப்படி அவருக்கு கிடைச்சிச்சான் ரவுண்ட் எல்லோ விதையை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டா இருந்துச்சான். எப்போ F1 ஜெனரேஷன்ல. அப்ப F1 ஜெனரேஷன்ல மெண்டலுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன? ரவுண்ட் அண்ட் எல்லோ எல்லா பிளான்ட்ஸுமே 100% எல்லா பிளான்ட்ஸுமே ரவுண்ட் அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி வரும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்போ F1 ஜெனரேஷன்ல இது என்னன்னு சொல்லுறோம்? F1 தலைமுறையில டைஹைபிரிட் கிராஸ்ல இரு பண்பு கலப்பு முறையில கிரஹார் ஜோஹன் மெண்டலுக்கு கிடைச்ச தாவரங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஸ்டின் வரும். அப்ப செம்மையா கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. F1 ஜெனரேஷன் டைஹைபிரிட் கிராஸ் இதுதான், இரு பண்பு கலப்பு இதுதான், F1 ஜெனரேஷன் தான். அப்ப F1 ஜெனரேஷன்ல எல்லா தாவரமும் எப்படி இருக்கு? ரவுண்ட் சீடை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, அது எல்லோ கலர்ல தான் இருக்கு. ஏன்னா அங்க டாமினன்ட் கேரக்டர் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, ரெசிசிவ் கேரக்டர் அங்க எக்ஸ்பிரஸ் ஆகாம இருந்திருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா என்னமோ ஒன்று ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அதர் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுது, அதை தான் நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்லி மோனோஹைபிரிட் கிராஸ் மூலியமாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த என்னமோ ஒன்று அப்படின்றத தான் ஃபியூச்சர்ல ஜீன் அப்படின்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணாங்க. அப்ப அவர் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்கு, அது எப்பயுமே பேரா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? பேரா தான் இருக்கும். அதுல ஒன்னு டாமினண்டா இருக்கும், ஒன்னு ரெசிசிவா இருக்கும்னு அவரு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ணாரு அவருன்னா, இது F1 ஜெனரேஷன். இப்போ F2 ஜெனரேஷனுக்கு இதே இப்ப இதுல இருந்து ஒரு தாவரம் எடுக்கிறார். இவரா இன்னொரு தாவரத்துல இருக்கிற ஒரு அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆன மகரந்தம் இருக்கு இல்லையா, போலன் கிரெயின்ஸ், அவரை அதே பிளான்ட்ல இருக்க மகரந்தமா கட் பண்ணிட்டு வர்றாரு. ஓகே, கட் பண்ணிட்டு அந்த பிளான்ட்ல இவரா செல்ஃப் பாலினேட் பண்றாரு. ஓகே, தன் மகரந்த சேர்க்கை நடக்குது. தன் மகரந்தத்தை எடுத்து சேர்க்கை செய்யும் போது அதே பிளான்ட்ல தன் மகரந்த சேர்க்கை என்ன அப்படின்றது என்ன? ஒரே பிளான்ட்ல இருக்கிற போலன் இருக்கா, அந்த போலனை இந்த ஃபிளார்க்குள்ள ஃபியூஸ் பண்ண விடுறாரு. போலன்ல ஒரு ஜீன் இருக்கும். இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது 2 ஜீன். அப்போ இந்த போலன்ல இருக்க 2 ஜீனும் இதுல இருக்கக்கூடிய, அதாவது 2 ஜீனும் இதுல இருக்க, இப்ப போலன் கிரெயின்ஸ்ல இருந்து என்ன வரும் அப்படின்னா 2 4 வரும் இல்லையா, 4 வரும். இந்த கைனீஷியம்ல இருக்கக்கூடிய 4, அதாவது 2 கேரக்டர். அப்போ ஒரு பண்புக்கு 2 கேரக்டர் இருக்கு, 2 பண்புக்கு 4 கேரக்டர் இருக்கும் இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? ரவுண்ட் அப்படின்னா 2 கேரக்டர், எல்லோ அப்படின்ற 2 கேரக்டர், இங்க இருக்கக்கூடிய 2 கேரக்டர் அப்படி சொல்றேன். அப்ப டோட்டலி 16 கேரக்டர்ஸ் இங்க ஃபார்ம் ஆக போகுது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், டோன்ட் கன்ஃபியூஸ். இதை நான் இங்க கொஞ்சம் ரப் பண்ணிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 16 கேரக்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். தன்மகரந்த சேர்க்கைன்ற செல்ஃப் பாலினேஷன் இங்க அக்கர் பண்றாரு. செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அப்போ RRYY அப்படின்றத இன்னொரு RRYYக்கு ஃபியூஸ் பண்ண போறாரு. ஓகே, 2 ஜீன் எடுத்து ஃபியூஸ் பண்ண போறாரு. பாலினேஷன் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, ஜீன்ஸ் என்ன பண்ண போகுது? செக்ரிகேட் ஆக போகுது, பிரிய போகுது. ஓகே, ஜீன்ஸ் என்ன ஆக போகுது? பிரிய போகுது. ஜஸ்ட் அ மினிட். எஸ், எப்படி அப்படின்னா RRYY
RR YY அப்படின்னு பிரிய போகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து தான் நம்ம 3 மெண்டல் விதிகள் படிக்க போறோம். அப்ப இங்கே எப்பயுமே இப்ப நீங்க ஒரு செக்ஸ் குரோமோசோம் எடுத்துக்கோங்க. நம்ம ஹியூமன்ல இருக்க செக்ஸ் குரோமோசோம் XY. ஓகேவா? இப்ப இதை எக்ஸ் தனியாவும் ஒய் தனியாவும் பிரிஞ்சுதான் நம்மளோட இன்னொரோட செல்லுல போய் ஃபியூஸ் ஆகும். அப்ப இன்னொரு செல்லுல எக்ஸ் இருக்குமா? அப்போ இங்க இருக்கக்கூடிய எக்ஸும் இணைஞ்சா கேர்ள், இங்க இருக்கக்கூடிய எக்ஸும் ஒய்யும் இணைஞ்சா மேல். இதை படிச்சிருக்கோமா? இதே மாதிரிதான் ஒவ்வொரு ட்ரைட்டும் இன்னொரு ட்ரைட்க்கு அதாவது ஒவ்வொரு ட்ரைட்டும் இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் செக்ரிகேட் ஆகும், பிரியும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி யோசிச்சிருக்காருன்றத பாருங்க. இன் 19th century. ஓகே, அப்போ பிரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் F2 ஜெனரேஷன் ஃபார்ம் ஆக போறாங்க. F2 ஜெனரேஷன்ல 16 பாசிபிலிட்டிஸ் நடக்க போகுது. அது என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இங்க பாருங்க, RRYY 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 தென் RRYY இந்த மாதிரியான காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் கிடைக்குது. அவரு இந்த விதை கிடைச்சது, இந்த விதையை வச்சு பிளான்ட்டை வளர்க்க பார்த்தாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பிளாட்ல இப்ப நம்ம எப்படி படிச்சிருக்கோமோ இந்த மாதிரி பிளான்ட்ஸோட டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. அதை வச்சுதான் அவர் இந்த ஸ்கொயரை கொண்டு வராரு. RRYNY கேபிட்டல் R ஸ்மால் y ஸ்மால் y, கேபிட்டல் R ஸ்மால் R கேபிட்டல் Y கேபிட்டல் Y, கேபிட்டல் R ஸ்மால் R. உங்களுக்கு நான் எப்படி போடுறேன்றது புரியும் நம்புறேன். புரியும் உங்களுக்கு, ஏன்னா இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது தானே. எஸ், ஸ்மால் r கேபிட்டல் Y கேபிட்டல் Y, ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் y, தென் ஸ்மால் r கேபிட்டல் R, அதாவது கேபிட்டல் R ஸ்மால் கேபிட்டல் Y ஸ்மால் y, கேபிட்டல் R ஸ்மால் y ஸ்மால் y, ஸ்மால் r capital Y small y, small r small y small y அப்படின்னு சொல்லி 16 காம்பினேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அங்க க்ரோ ஆயிருக்கு அவரோட வயல்ல. இப்ப இது மூலியமா நம்ம என்ன பீனோடைபிக் ரேஷியோவையும் ஜீனோடைபிக் ரேஷியோவையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மரபணு வகை விகிதம் எவ்வளோ, அப்ப அந்த பிளான்ட்ஸ்ல எவ்வளோ ஜெனட்டிக் காம்பினேஷன் இருந்திருக்கும், விகிதம் இருந்திருக்கும், எவ்வளோ வெளிய புறத்தோற்ற அமைப்பு விகிதம் எவ்வளோ, அப்போ வெளியில எவ்வளோ கேரக்டர்ஸ் நமக்கு தெரியுது, அதுவும் ஜெனட்டிக் மேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் படிச்சுக்குவோம். இது ரெண்டும் தான் டைஹைபிரிட் கிராஸை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ புறத்தோற்ற அமைப்பு பார்க்கலாம். ரவுண்ட் எல்லோவா பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும், எல்லோவா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 and 9. இது 9ம் ரவுண்டா இருக்கு, எல்லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது phenotypic ratio 9. தென் ரவுண்ட் அண்ட் கிரீன் பார்த்தீங்கன்னா 3, அதாவது 3 பங்கு பிளான்ட் ரவுண்ட் அண்ட் கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்துச்சு. wrinkled and yellow 3, wrinkled and green 1. இதுதான் phenotypic ratio of dihybrid cross. புறத்தோற்ற அமைப்பு விகிதம் எதுக்கு அப்படின்னா இருபண்பு கலப்போட புறத்தோற்ற அமைப்பு விகிதம் எவ்வளோ அப்படின்னா 9:3:3:1 எழுதணும். ரிமெம்பர் வெல். இப்போ நம்ம பார்க்க போறது மரபணு விகிதம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போறோம். அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்றேன். மரபணு விகிதம், மரபணு வகை விகிதம் ஓட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2:1:4:1:2:2:1. அப்போ இங்க 3 + 3 6, 6 + 4 10, 3 + 3 6, 6 + 4 10. தென் இங்க எவ்வளோ இருக்கு? 3 3 6 இருக்கா? அப்ப டோட்டலி 16 காம்பினேஷன். கரெக்டா இருக்கா? இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். இந்த கிராஸ், இதுதான் இந்த 4. ஓகே, இந்த கிராஸ்
இது எல்லாமே ஒரே காம்பினேஷன், ஜீனோடைபிக் காம்பினேஷன். RRYY RRYYன்ற காம்பினேஷன் 4 இருக்கு. ஓகே, அந்த 4 இது 1 R capital R capital R capital Yன்றது இந்த 1. தென் ஓகே, capital R capital Y இப்போ முடிஞ்சிருச்சு. தென் capital R capital Y capital R capital Y இந்த 2. capital R small r capital R small r capital Y capital Y in the 2. Then in the 1 இது 4 தான் இந்த straight line 4. Then in the 1 இது. Then capital R small r y small y capital R small y 2. Then small r y small r capital Y எங்க இருக்கு பாருங்க, small r capital Y இது 1 இந்த 1. then small r capital Y small r capital Y இந்த 2. okay, that's it. அப்போ எவ்வளோ ஜீனோடைப் இருக்கு அப்படின்னா, ரிமெம்பர் இதை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னா 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4:1:2:2:1. அப்போ இங்கேயும் 1:2:2:1:4:1:2:1. இதுதான் இதோட. அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ, அந்த மரபணு வகை விகிதம் ஆஃப் இரு பண்பு கலப்பு இருக்கு இல்லைங்களா, டைஹைபிரிட் கிராஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கொஞ்சம் நமக்கு ஞாபகம் வச்சுக்க மெமரைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பட் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் these are the areas where you can get the questions அல்ல. இந்த ஏரியால தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்லைட்ல பேசினதை மட்டும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ டைஹைபிரிட் கிராஸ் மூலியமா மெண்டல்ஸ் லா அப்படின்றது என்ன அப்படின்றத படிக்க போறோம். மெண்டலோட விதிகள், இதுவும் இம்பார்ட்டன்டான டாபிக் தான், மறக்க வேண்டாம். இதை என்னன்னு சொல்றாங்கன்னா பாரம்பரிய விதி அப்படின்றாங்க. மெண்டல்ஸ் லா, இவரோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு தன்மை விதி. இதுல என்னன்னா, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு இந்த ஜீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த ட்ரைட் கேரக்டர்ல 2 ஜீன் பாஸ் ஆகும். அதுல ஒரு ஜீனோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஓங்கு தன்மை கொண்டதா இருக்கும். இன்னொன்னு ஒண்ணு எப்படி இருக்குன்னா ஒடுங்கு தன்மை கொண்டதா இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரியும் இல்லையா. இததான் லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது F1 ஜெனரேஷன், F1 தலைமுறையில 100% எல்லாம் டாமினன்ட் ஜீன் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அப்ப F1 தலைமுறையில மெண்டலோட விதிகள் படி F1, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது F1 ஜெனரேஷன்ல, F1 தலைமுறையில மெண்டலோட விதிப்படி கிடைக்கிற அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த கிடைக்கிற ஆஃப் ஸ்பிரிங் இருக்கு இல்லையா, சந்ததி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குமா, கண்டிப்பா ஓங்கு தன்மை கொண்டதா தான் இருக்கும், டாமினன்ட் ஜீனா தான் இருக்கும். நெக்ஸ்ட் செக்ரிகேஷன் அப்படின்ற தனித்து பிரித்தல் விதி. தனித்து பிரிதல் விதி. ஓகே, தனித்து பிரிதல் விதி. இந்த விதிப்படி நான் உங்களுக்கு சொன்னதே தான், ஒரு ஜெனரேஷன் டு இன்னொரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ஜீனும் பிரியும். இப்போ டின்னு இருந்துச்சுன்னா இந்த டால்னஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ற ஜீனும் டுவார்ஃப்னஸ் ரெப்ரசென்ட் பண்ற ஜீனாகும் பிரியுது இல்லையா. இதுதான் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ என்ன சொல்றாங்க, இதெல்லாம் கெமீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தனி கெமீட்டுகளா பிரிஞ்சு ஆகணும். அதுக்கு தான் உங்களுக்கு நான் எப்படி வந்து மேல் அண்ட் ஃபீமேல் குரோமோசோம்ஸ் வச்சு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு செக்ஸ் குரோமோசோம் வச்சு சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா மோனோஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி சொல்றாங்க. மோனோஹைபிரிட் கிராஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடைசியில இது ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஃபீனோடைபிக் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய புற அமைப்பு தோற்ற விகிதத்தை வச்சு ஒரு கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியில நமக்கு கிடைச்சது என்ன, 3:1. 3 பகுதி டாலாவும் 1 பகுதி ஷார்ட்டாவும் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். சார்பின்றி ஓங்குதல் விதி. சார்பின்றி ஓங்குதல் விதி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ டைஹைபிரிட் கிராஸ்ல நம்ம 2 ஜீனை எடுத்துக்கிட்டோம், அதாவது 2 கேரக்டரை எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ரவுண்ட் கிரீன்னு சொல்லி 2 கேரக்டரை இன்னொரு 2 கேரக்டரோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸ் பண்ணோம். இதுல இந்த ரவுண்ட் அப்படின்றது கிரீனை டிபெண்ட் பண்ணியும், இந்த கிரீன் அப்படின்ற கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, இது இந்த ரவுண்ட் டிபெண்ட் பண்ணியும் என்னைக்கும் இருக்காது. இது தனியா பாஸ் ஆகும், இது தனியா பாஸ் ஆகும். அப்படி ஒருவேளை ரவுண்ட் அப்படின்ற ஜீன் கிரீனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு வைப்போம், அதாவது ரெண்டு ஜீன் எடுத்தோம் இல்லையா, ஒரு ஜீன் இன்னொரு ஜீனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு வைப்போம். அப்ப நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரேஷியோஸ் விகிதங்கள் கிடைச்சிருக்காது இல்லையா. நிறைய டிஃப்ரெண்டான விகிதங்கள் கிடைக்கிறதுக்கான ரீசன் ஒரு ஜீன் இன்னொரு ஜீனை சார்ந்து என்ன பண்ணாது, ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பாஸ் ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லி மெண்டல் சொன்னாரு. அதாவது ஒரு ஜீன் இன்னொரு ஜீனை கட்டுப்படுத்தாது அப்படின்றது. அப்ப நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஒவ்வொரு ஜீனும் இண்டிபெண்டா தான் அசார்ட் ஆகி, இண்டிபெண்டா தான் ஒவ்வொரு ஜீனும் நமக்கு இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆயிட்டு இருக்கே தவிர ஒரு ஜீன் எப்பயுமே இன்னொரு ஜீனை கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். We have come to the end of the video by learning the dihybrid cross of Mendel's and also all the 3 laws of Mendel. கரெக்டா? ரிஹார்ட் ஜோஹர் மெண்டலோட 3 லாஸையும், மெண்டலோட விதிகள்னு சொல்ற பாரம்பரிய விதிகள் 3யும் நல்லா படிச்சுட்டோம். விதிகள் என்னென்னன்றத நேம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஜெனட்டிக்ஸ் சாப்டர் இப்போ முடிச்சிட்டோம். ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மோனோஹைபிரிட் டைஹைபிரிட் கிராஸ்ல இருக்கக்கூடிய ஜீனோடைபிக் அண்ட் ஃபீனோடைபிக் ரேஷியோவை மட்டும், அண்ட் புனட் ஸ்கொயர்னா என்ன, ஏன் பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணாரு, பிசும் சாட்டிவும் அந்த நேம், ஏன் பீ பிளான்ட் சூஸ் பண்ணாரு, யார் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், அண்ட் எந்த வெரைட்டிஸ் எல்லாம் அவர் சூஸ் பண்ணியிருந்தாருன்னு ஒரு 7 வெரைட்டிஸ் படிச்சோமா. சீடோட கலர், சீடோட ஷேப், பாட் ஷேப், அந்த மாதிரிலாம் படிச்சோமா. எந்தெந்த வெரைட்டிஸ் அவர் சூஸ் பண்ணியிருந்தாரு, இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் சாப்டர். இந்த நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். இதை விட்டுட்டு நம்ம எவல்யூஷன் அப்படின்ற பரிணாம வளர்ச்சியை பார்த்தா ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் அப்படின்ற சாப்டர் ஓவர். Thank you so much for watching.